ஐயாவுக்கு பாத்தீங்கன்னா 5 வருஷமா கண் பிரச்சனை, கண் பார்வை சுத்தமா தெரியல. இப்போ அந்த கலர் எல்லாம் தெரியுது அப்படின்ற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அது எப்படி சாத்தியமாச்சு? இது ட்ரீட்மெண்ட், இதுக்கு நரம்புக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. மாலைக்கண் வியாதி மாதிரி. ஓகே. அது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் தர முடியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அப்படியே தான் இருக்கும்னு சொன்னாங்க. இப்போதைக்கு எனக்கு டிவி பாக்கிறதுக்கு நல்லா கலரு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சு. ரெட், ப்ளூ, கிரீன் தெரியுது. பைக் ஓட்ட முடியாது, ரோட கிராஸ் பண்ண முடியாது, அன்பிட் ஆயிட்டாரு. 95% கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. இதனால நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு பல மருத்துவர்கள் கைவிடப்பட்ட ஒரு ஐயா நீங்க வந்திருக்காரு. இவரை இப்போ பைக் ஓட்டுறாரு, ரோட கிராஸ் பண்ண முடியுது, தனியா போறாரு, கலர் எல்லாம் நல்லா தெரியுது அப்படின்ற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? முனையம்பதிகளுக்கு வணக்கம். ஐயாவுக்கு பாத்தீங்கன்னா 5 வருஷமா கண் பிரச்சனை. நிறைய பேர் சொல்றீங்க கண்ணுக்கு எப்படி மருந்து வருது, டாக்டர் ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்க. கண்ணுக்கு மருந்து விட்டு டாக்டர் சார் எக்ஸ்பிளைன் பண்றத இந்த வீடியோல பாருங்க. இது ஒரு சொட்டு விட்டா போதும் ஒரு கண்ணுக்கு. இது ஒரு சின்ன எரிச்சல் இருக்கும். அது கண்ணு திறக்கும் போது நமக்கு ஒரு சில டைம்ல எரிச்சல் தெரியும். கண்ணு மூடி இருந்தா ஒரு எரிச்சல் தெரியாது. ஒரு சின்ன மைல்டு எரிச்சல் எல்லாருக்கும் இருக்காது, ஒரு சிலருக்கு இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா மசாஜ் பண்ணணும். எப்படி மசாஜ் பண்ணணும் அப்படின்னாக்கா பாருங்க. இப்போ பாருங்க, இந்த புள்ளி ரொம்ப முக்கியம். இந்த 2 சைடும் அதான் அடுத்து அதை இது பண்ணிட்டு அப்படியே சர்க்கிளா அப்படியே 2 சைடும் உள் வட்டமா போடுங்க. இந்த மாதிரி ஒரு சர்க்கிளா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மசாஜ் பண்ண ஆரம்பிக்கும். இது முக்கியம். அதே மாதிரி இந்த கடைசி இந்த கடைக்கண் சொல்லுவோம் இல்லைங்களா, அங்க அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு நட்சத்திர காலம். ஸோ அது கண் இதுல ரொம்ப முக்கியமானது. விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருங்க, கண் மூடி இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தொடச்சி எடுத்துட்டாலும் சரி, இல்ல சுடுதண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்தாலும் சரி. நேர்களே பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஐயா உங்க பேருங்க? ஐயா என் பேர் சுரேஷ். சுரேஷ் சார், உங்களுக்கு 5 வருஷமா என்ன கண்ணுல பிரச்சனை இருந்தது? ஏன் அன்பிட் பண்ணாங்க? கண்ணுல பிரச்சனைனா புகை மாதிரி தெரிஞ்சது. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போனேன். கவர்மெண்ட் ஜாப்ல டாக்டர் செக்அப் பண்ணாங்க. கவர்மெண்ட் டாக்டர் அவங்க 95% கண்ணு பிரச்சனை அப்படின்ட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. அதுல எனக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து அன்பிட் பண்ணி என்ன வெளியே நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ நான் வாட்ஸ்அப்ல பாத்துட்டு, பேஸ்புக்லயே வாட்ஸ்அப்ல பாத்துட்டு நான் இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்தீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க அன்பிட் ஆன பின்னாடி எத்தனை டாக்டர் போய் பாத்திருப்பீங்க? நான் கவர்மெண்ட் டாக்டர் அங்க மட்டும் தான் சார் பார்த்தேன். வெளியில அவுட்டர்ல பார்த்தேன், அரவிந்த் ஹாஸ்பிட்டல் சென்னையில பார்த்தேன். என்ன சொன்னாங்க சார்? அவங்க நரம்பு பிரச்சனை, இது ட்ரீட்மெண்ட், இதுக்கு நரம்புக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. இது ஒரு என்ன சொல்ல மாலைக்கண் வியாதி மாதிரி. ஓகே. அது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் தர முடியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அப்படியே தான் இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ இங்க வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு இங்க ஏஞ்சல் கிளினிக்ல நான் இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போதைக்கு எனக்கு டிவி பாக்கிறதுக்கு நல்லா கலரு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சு. ரெட், ப்ளூ, கிரீன் தெரியுது. வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல இருந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். நான் இப்ப தனியா நடந்து வரேன். இதுக்கு முன்னே யாரும் இட்டுன்னு போல. ஆனா இருந்தாலும் இப்ப கொஞ்சம் பாரு, ரோடு கிராஸ் பண்றதுக்கு ஓரளவுக்கு, பைக் ஓட்டுற அளவுக்கு இப்போ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு சார். பைக் ஓட்டுற அளவுக்கு ரோடு கிராஸ் பண்ணி பைக் ஓட்டுறீங்க? பைக் ஓட்டுறேன். ஓ சூப்பர் சார். சார் சொல்லுங்க, உங்களுடைய அந்த கண்ணொளி தைலம் பாத்தீங்கன்னா மிக மிக அற்புதமா வேலை செய்யுது. பைக் ஓட்ட முடியாது, ரோட கிராஸ் பண்ண முடியாது, அன்பிட் ஆயிட்டாரு. 95% கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. இதனால நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு பல மருத்துவர்கள் கைவிடப்பட்ட ஒரு ஐயா நீங்க வந்திருக்காரு. இவரை இப்போ பைக் ஓட்டுறாரு, ரோட கிராஸ் பண்ண முடியுது, தனியா போறாரு, கலர் எல்லாம் நல்லா தெரியுது அப்படின்ற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? இது என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இவருக்கு ஒரு ஜெனடிக் டிசார்டர் தான். அதாவது நமக்கு ஒளி கண்கள்ல 2 விதமான செல்கள் உண்டு. அந்த ரெட்டினால ஒளி உணர் செல்கள்ல ஒண்ணு கருப்பு வெள்ளையை உணர்றதுக்கும் இருட்டுல பாக்குறதுக்கும் நமக்கு உணரும். அதை ராட் செல்ஸ் சொல்லுவோம். இன்னொன்னு கோன் செல்ஸ் சொல்லுவோம். முப்பட்டகமா இருக்கும். அதுதான் நமக்கு கலர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு, கலரை நமக்கு இது பண்றதுக்கு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா, சிலருக்கு ஜெனட்டிக்கா அந்த நரம்பு வீக் ஆகுறதுனால இந்த செல்கள் பாதிக்கப்படுது. சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா,
கருப்பு வெள்ளை தெரியாது, இருட்டுல பார்த்தாங்கன்னா கண்ணு மங்களாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சிலருக்கு வந்து கலர் வந்து இதாகுது. இந்த நரம்பு பாதிக்கப்பட்டு இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நரம்பு பாதிக்கப்பட்டதுனால கலரே வந்து இவருக்கு ஐடென்டிஃபை இல்லை, பார்வை வந்து படிப்படியா டிம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாம என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, இவருக்கு அந்த நரம்புகளை வந்து வன்மைப்படுத்துறதுக்கு, அந்த நரம்புகளுக்கு சக்தி கொடுக்குற மாதிரி உள்ள மருந்துகளை வந்து நம்ம கொடுத்துட்டு உள் மருந்தா நம்ம கொடுத்தோம். அதுக்கடுத்து வந்து கண்ணுக்கு நம்ம தேவையான மருந்தும் அப்புறம் கண்ணொளி தைலம் டிராப்ஸும் நம்ம கொடுத்துட்டு ரெகுலரா கொஞ்சம் மசாஜ் நம்ம கொடுக்குறோம். 3 to 4 மாசம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க அவருக்கு படிப்படியா அந்த பார்வை வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிளியர் ஆக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் கலர் கொஞ்சம் ஐடென்டிஃபை ஆரம்பிச்சது. இப்ப அவரே நீங்க கேட்டிருப்பீங்க, அவரே சொல்றாரு, வண்டி ஓட்ட முடியுது, என்னால வந்து நான் டிவி பாக்குறேன், கலர் வந்து ஐடென்டிஃபை பண்றேன் அப்படின்றது. இது வந்து ஒரு ஜெனட்டிக் பிரச்சனை மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மரபணு குறைபாடுனால வர பிரச்சனை. ஆனா இதை வந்து 100% அப்படின்றது நம்மளால கொண்டு போக முடியுமா அப்படின்றது நமக்கு இது. ஆனா அவருக்கு இப்ப 20% இருந்ததுதான், இப்ப நம்ம 70% கொண்டு வந்து தெரியும். அப்ப அவருக்கு பார்வை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு மனுஷனுக்கு என்ன, கண்ணு நல்லா தெரியணும், அவனோட வேலைகளை அவன் செஞ்சுக்கணும், வண்டி ஓட்டணும், நார்மல் வேலைகளை செய்யணும். இப்ப அதை அவரால் செய்ய முடியுது. தொடர்ந்து சிகிச்சை இருக்கணும். ஏன்னா நேயர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு பார்த்திருப்பீங்க. உங்களுக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, இல்ல வேற சுகர், வீசிங், ஆஸ்மா, தைராய்டு பிரச்சனை, இல்ல பேரலைஸ் வந்திருக்குது, இல்ல கிட்னி ஃபெயிலியர் இருக்குது, நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தா இல்லர் யூஸ் பண்ணிருக்கோம், இல்ல கர்ப்பப்பை நார்க்கட்டியில இருக்கு, இல்ல ஆண்மை சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கு, குழந்தைமை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, வெயிட் லாஸ் பண்ணணும், எதுவா இருந்தாலும் சரி, கிரானிக் டிசீஸ் அல்சரா இருக்கு, இல்ல முதுகு தண்டுவர சம்பந்தமான பிரச்சனை, L4 L5 பிரச்சனையா இருக்குது, எதுவா இருந்தாலும் சரி, இங்க சிறப்பான சிகிச்சைகள் படிச்ச பரதாரி மருத்துவமனையில கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை தான் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பாருங்க. நீங்க எடுக்கிற மருந்து, மாத்திரைகள், டாக்டர் எல்லாம் கண்டினியூவா பாருங்க. அதோட சேர்த்து இதையும் பாருங்கன்னு தான் சொல்ல வரேன். பாருங்க, நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க. மீண்டும் அருமையான பதிவில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களிடத்தில் விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோழன் நாகதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.